சாமவேத மகா வாக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா தத்துவமசி. இதுதான் சபரிமலைக்கு 48 நாள் நம்ம விரதம் இருந்து கடினமாக எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும், அப்படிதான் விரதம் இருந்து தான் ஐயப்பன் சொல்கிறாரு, குருவாகிய ஐயப்பன் இப்படியெல்லாம் இருந்துதான்ப்பா என்னை நீங்கள் பார்க்கணுன்னுட்டு. நம்ம எல்லாத்தையும் பிரேக் த ரூல்ஸ், அதெல்லாம் மனசில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ஐயப்பா கிட்ட போகிறோம். பொறுக்கிற வரைக்கும் பொறுப்பார். அதாவது நமக்கு ஒரு சில ரகசியங்கள் தெரியல. போனால் ஸ்ரத்தையோடு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னா அக்கௌண்ட் வச்சுக்கிட்டே இருப்பார் இறைவன். அப்போ நம்மளை பார்த்து எவ்வளோ பேர் கெட்டு போயிடுறாங்கல்ல. அப்போது ஒரு காலத்தில் ஐயப்பனுக்கு நமக்கே தெரிஞ்சு ரொம்ப பயபக்தியாக போனாங்க. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐயப்ப மாலையை போட்டுக்கிட்டு ஒரு மது பழக்கம், அப்புறம் புகை பழக்கம், தியேட்டருக்கு போகிறது, சாமி தியேட்டருக்கு போகிறது, செருப்பு போட்டுட்டு இருக்கிறது. இப்போ அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காருல்ல இல்லையா? ஸோ அந்த குரு போட்ட ரூல்ஸை நம்ம மீறோம் அப்படின்னா, அப்போ உன்னால் முடியலன்னா அந்த குரு உன்னை வரணும்னு சொல்லலையே. இப்படி ரூல்ஸ்னா வா, இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படி விரதம் இருந்து நம்ம மன உறுதி தான். இது எப்படின்னா ஒரு சர்வீஸ் சென்டர் தான் அந்த 48 நாள். இப்போ ஒரு காருக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆயில் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ரிப்பேர் பண்ணுறோம். இந்த உடம்புக்கு சர்வீஸ் கொடுக்குறோமா? எப்பயாவது காருக்கு சர்வீஸ் கொடுக்கணும், ஒவ்வொன்றும் இருக்குல்லம்மா. ஆனால் எப்பயாவது இந்த உடம்பு ஒரு கருவி தான், இதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு, காலை மாலை இப்படி இருக்கணும், காலை மாலை குளிக்கணும், சில்லு தண்ணியில் குளிங்க, வைராக்கியம் வரும், ஒரு வேளை உணவு எடுத்துக்கோங்க, அதுவும் உங்கள் உணவு கட்டுப்பாடு கொண்டு வரும், பிரம்மச்சரியம் விரதம் இருங்க, படுக்கையில் படுக்காதீங்க, பாயில் படுக்காதீங்க, தரையில் படுங்க, செருப்பு போட்டு நடக்காதீங்க. இதெல்லாம் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு வைராக்கியம், ஒரு கடினமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை இந்த விரதம் கொடுக்குது உங்களுக்கு. இப்போ எதையும் சமாளிக்கும் தைரியம் இந்த விரதம் முடிஞ்ச பிறகும் இருக்கும். ஒரு புலன் அடக்கத்தை கொண்டு வருகிறது. இதுதான் குரு நமக்கு கொடுக்குறாங்க. இதை அப்படியே பழக்கப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விரதம் இருப்பதெல்லாம் ஒரு நம்மளுடைய தத்துவம் எல்லாம் சும்மா கிடையாது. சரி, இப்பெல்லாம் விரதம் இருந்து போனால் அந்த கோயிலில் போனால் என்ன இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு 18 படி ஏறி போனால் ஐயப்பா சொல்கிறாரு, நீதான் அதுவாக இருக்கிறாய் அப்படின்றாரு. அதுதான் நீயாக இருக்கிறது, தத்வம் அசி. இதைத்தான் அந்த உத்தாலகர் என்கிற முனிவர் தன் மகனாகிய ஸ்வேதகேதுக்கு சொல்லும் பொழுது, அவர் அவ்வளவு சொன்ன பிறகு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு புரியலையப்பா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். நீதான்டா கடவுள்னு சொன்னா அது நமக்கு ஏற்றுக்க முடியாது. புரியலையே, இது எப்படி நான் கடவுளாக இருக்க முடியும்? நம்மளால ஏற்றுக்க முடியுதா? இவ்வளவு பாவிகள் எல்லாரும் கடவுள் தான். அப்போ எல்லாம் கடவுள் அப்படின்னா நம்மளால இப்போ எவ்வளவு தவறுகள் செய்கிறவங்களும் இருக்காங்க, துணிஞ்சு பாவம் செய்கிறவங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி கடவுள் ஏற்றுக்க முடியும்? அதுவினுள் அதுவாய், அதுவே அதுவாய், பொதுவினுள் நடிக்கும் பூரண பொருளே. எது எதுவா இருக்கோ அதுக்குள்ள அது எதுவா நடிக்குதான். இப்போ ஒரு சிவாஜி கணேசன் நவராத்திரி படத்துல ஒரு தொழுநோயாளியும் நடிப்பாரு. அதே சிவாஜி கணேசன் டாக்டராகவும் நடிச்சிருப்பாரு. அதே சிவாஜி கணேசன் போலீஸ் அதிகாரியாகவும் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதே சிவாஜி கணேசன் திருடனாகவும் நடிச்சிருப்பாரு. ஒரு சிவாஜி கணேசன் அவ்வளவு உயர்ந்த கேரக்டர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவரே ஒரு போகியாக, ஒரு ஒரு பெண்கள் விஷயத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதே கேரக்டர் அவ்வளவு பெண்கள் கிட்ட பவ்யமா இருப்பார். நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ரோல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஒரு ரொம்ப கோழையாக ஒருத்தர் ரொம்ப கோபக்காரனா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த 9 நவரசங்கள் அப்படி அழகா காமிச்சிருப்பாங்க. இப்போ அதுவினுள் அதுவாய், அதுவே அதுவாய், பொதுவினுள் நடிக்கும் பூரண பொருளே. ஒரு சிவாஜி கணேசனே, ஒரு நடிகரே இப்படி அந்த கேரக்டர் நடிக்கும் போது இறைவன் எவ்வளவு பெரிய நடிகன். அதனால்தான் இறைவனுக்கு கூத்தாடின்னு பேர். அப்படி ஒவ்வொரு கேரக்டரா நடிக்கிறாரு. அப்ப மனிதர்களுக்குள்ளதான் இந்த கேரக்டரானா, மனிதனா நடிக்கிறதே ஒரு ரோல் தான். அவர் அதுல எத்தனை ரோல் பண்றாரு? நமக்குள்ள நம்மள எத்தனை பேருக்குள்ள ஒரே மாதிரி இருக்கோமா? 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ஒரு தாய் வயித்துல பிறந்ததே ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ரெட்டை பிறவியே ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. இன்னும் சொல்றேன், நாமளே ஒரே மாதிரி ஒரு சமயம் இருக்கோமா? அன்பு காட்டுது ஒண்ணு, கோவப்படுது ஒண்ணு, மன்னிப்பு கேட்குது ஒண்ணு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லுது.
கோவப்படுது ஒண்ணு, ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேக்குது. அப்ப நமக்குள்ளேயே இத்தனை நடிப்பு, இவ்வளவு கேரக்டர் நமக்குள்ள இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய கூத்தாடி இல்லையா? அப்போ இதுல நமக்கு குழப்பம் வருது. அந்த யாருக்கு? ஸ்வேதகேதுக்கு. எப்பா இதெல்லாம் எப்படிப்பா கடவுள்னு பதில் கொடுக்கிறார் உத்தாலகர். நான் எனக்கு தெரியாது, நீ நம்பிடுன்ட்டார் அவர். நீ நம்பு, அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்று. நீ பிரம்மம் என்பதை நீ எப்பொழுது நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த முழு நம்பிக்கை, இப்ப நமக்கு எல்லா நேரமும் 100% நமக்கு அப்படி இருக்குமா? 24 மணி நேரமும் நம்மளால இருக்க முடியுமானா முடியாது. எப்பெல்லாம் நம்ம டக்கு ஞாபகம் வந்துடும், நான் பிரம்மம், நான் பிரம்மம். இப்ப நாவுக்கரசரினுடைய கதை எடுத்தோம். அதுல அவருக்கு 4 விதமான சோதனைகளை இறைவன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட், அதாவது சூளை நோய் முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க. சூளை நோய் முடிந்து, சூளை நோய் என்றால் என்ன? முடியாத வயிற்று வலி, அது இப்போ இருக்கிற அல்சர். அப்படிப்பட்ட வயிற்று வலியை கொடுத்துதான் அவர் தடுத்தாட்கொள்கிறார் இல்லையா இறைவன். அந்த சூளை நோய்க்கு நன்றி சொன்னார் பார்த்தீங்களா? சூளை நோயே உன் பெருமைதான் என்னன்னார். அப்ப அவர்கள் மகான்கள் தன் துன்பத்தை எப்படி பார்க்கறாங்க பார்த்தீங்களா? எல்லா இடத்திலும் நாவுக்கரசர் எப்படி அந்த சோதனைகளை எதிர்கொள்கிறார். பல்லவ மன்னன் யாரை அனுப்புறாரு? அமைச்சர் உட்பட அனுப்புறாரா? நேர போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கடா அவனை அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய ஆளுவர். அமைச்சரை பார்த்து நாவுக்கரசர் என்ன சொல்கிறார்? நாமார்க்கும் குடியல்லும். இந்த ஒரு வார்த்தை என்ன கம்பீரம்! நான் யாருக்கும் குடிமகன் கிடையாது. இந்த கம்பீரம் யார் கொடுப்பார்? இறைவனை தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு பதவி வந்தா கூட அந்த பதவிக்கு மேல அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. நீ என்ன பதவியில வேணாலும் இருக்கட்டும், என்ன யாராக இருந்தாலும் சார்ந்து இருக்கணும். பதவியோ அதிகாரமோ பணமோ கல்வியோ இந்த தைரியத்தை கொடுக்குமா? கடவுள் தான் கொடுப்பாரு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை இல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம். யார் தருவா? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு. எவ்வளவு தைரியம்! இனி எனக்கு இன்பம் தாண்டா, என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு. எதற்கு என்ற அந்த 2 வரி ரொம்ப அழகா இருக்கும். அமைச்சர் பார்த்தா, எங்கன்றா வந்தது உனக்கு இவ்வளவு தைரியம்? நான் யாரை பிடிச்சிருக்கேன் தெரியல, யாரு தெரியல, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வரி. சொல்லி சொல்லி எனக்கு இன்புறுவேன். என் தலைவன் யார் தெரியுமா? யாருக்குமே குடிமகன் அவன் கிடையாது. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான். இறைவன் அப்படித்தானே? யாருக்கும் மேலானவன் வள்ளல் பெருமான் சொல்லுவார். எவருக்கும் பெரியவர். பிடிச்சா அவரை பிடிக்கணும். நம்ம சின்ன சின்னதெல்லாம் பிடிக்கக்கூடாது. பெரிதினும் பெரிது கேள்னு பாரதியார் சொல்லுவாரு. கேட்கறதாண்டா இறைவன்ட்ட பெரிதினும் பெரிது கேள். சின்ன சின்னதா போய் கேட்கறது. வள்ளுவன் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அப்ப இவர் பெருசா சொல்றாரு, தாமார்க்கும் குடியல்லா தன்மையனான சங்கரனை என்றும் மீளாலாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. அவன் திருவடியவே புடிச்சிட்டம்பா நானு. இறைவனின் அடியாராகிய எனக்கு ஒரு துன்பம் வந்திடுமோ? நம்மளாரா 4 இடத்துல சேர்க்கிறார், அதை பதிவு பண்றார். தான் தைரியம், இதுதான் நம்பிக்கை. இது மாணிக்க வாசகரும் சொல்றாரு. இது ஒரு மகான் சொல்றது இல்ல. அந்த மகான்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாம நம்பல, அவங்க நம்புறாங்க. இப்ப நம்ம என்ன இதுக்காக இவ்வளவு சொல்றோம்? நம்பிடுங்க.